ஹலோ ஆல், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டேஸ்டியான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பிளான்ச் பண்ண பாலக் அண்ட் ஸ்க்ரீனில் காமிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கீரையை அலசி எடுக்கிறது தான் பிளான்ச்சிங். ஆனியன்ஸ் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அது கூடவே தனியாத்தூள், சீரகத்தூள் அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹோம்மேட் பன்னீர் அண்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க கீரை வகைகளே சாப்பிட மாட்டாங்க. பாலக்கீரையை இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுங்க, டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. தேங்க்யூ.